நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே கற்பர நீரே எமை மீட்டீர் போட்புடனாப்பம் ரச குணத்தில் எப்பொழுதும் வாழ்த்திறைவனானி ஏத்தனை வழிகளில் உமதன்பை எந்தி தமை நீராட்கொண்டே தேவன கருணையிலே வாரிமலையின் சிகரமதில் கனிவுடன் தினமம்மை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவே இளமையின் பொழிவாள் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவே அன்பின் தேவன கருணையிலே நாணம் நிறைந்த இளமதில் நல்லொளி பாற்றும் இறைவனே நீர் ஞானமெல்லாம் இருள் நீங்கிடவே நாடிகள் வீடிகள் எங்கனுமே நலம் பல பொழிவீர் நரதேவா நற்கருணைவார் நாயகனே அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே அன்பின் தேவன கருணையிலே. நம் ஆண்டவர் எமக்கு வழியாக ஒளியாக இருக்கின்றார். ஆகவே எம்மை படைத்து பராமரித்த அந்த தேவனை எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் போற்ற வேண்டும், புகழ வேண்டும். யோவான் நற்செய்தியில் நாங்கள் பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 7 முறை நானே நானே என்ற வார்த்தையை ஆண்டவர் இயேசு பயன்படுத்துகின்றார். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நானே வாழ்வு தரும் உணவு என்று சொல்லுகின்றார். நானே வாழ்வு தரும் உணவு என்று சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நானே உலகின் ஒளி என்று சொல்லுகின்றார். நானே உலகின் ஒளி என்கின்றார். 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நானே ஆடுகளின் வாயில் என்று ஆண்டவர் தன்னை அங்கே சுட்டி காட்டுகின்றார். 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்று ஆண்டவர் இயேசு வாக்களிக்கின்றார். 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நானே வழியும் உண்மையுமாய் இருக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். 15ஆம் அதிகாரம்
முதலாம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நானே உண்மையான திராட்சை செடி என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இவ்வாறாக நானே நானே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அங்கே சுட்டி காட்டுகின்றார். என் வழியால் தான் உங்களுக்கு மீட்பு உண்டு என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். ஆகவே அந்த இயேசுவை நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம். அந்த இயேசுவுக்கு முன்பாக, நற்கருணையிலே பிரசன்னமாயிருக்கின்ற இயேசுவுக்கு முன்பாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசுவை நாங்கள் புகழ்வோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கே ஸ்தோத்திரம், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். அன்பார்ந்தவர்களே, நான் என்று சொல்வதற்கு ஆண்டவர் ஒருவரால் தான் முடியும். நான் என்று சொல்வதற்கு ஆண்டவர் இயேசு ஒருவரால் தான் முடியும். இந்த உலகத்திலே எல்லோரும் சொல்லுவார்கள், நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன் என்று சொல்லி எல்லோரும் சொல்லுவார்கள். ஆனால் அது நிலையானது அல்ல, உண்மையானது அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நானே உனக்கு வழியும் மொழியுமாக இருக்கின்றேன். அது உண்மையானது. நானே ஆடுகளின் வாயில் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அது உண்மையானது. நானே வாழ்வு தரும் உணவு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அது நிலையானது. ஆகவே அந்த இயேசுவிடம் நாங்கள் ஓடி வந்திருக்கின்றோம். எல்லாம் எம்மிடம் இருந்தாலும் அந்த இயேசுவை விட்டு, நற்கருணையிலே பிரசன்னமாயிருக்கின்ற எங்களுக்கு உயிரளித்த இயேசுவை விட்டு, அவரை விட்டு பிரிந்து எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த உணர்வு எங்களுக்கு தேவை, அன்பார்ந்த நெஞ்சங்களே. ஆகவே நற்கருணை ஆண்டவரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஆண்டவரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர் எமது வாழ்வாக வர வேண்டும், எமது ஒளியாக வர வேண்டும், எங்களுக்கு வெளிச்சமாக அவர் எப்போதும் இருக்க வேண்டும். அவரை விட்டு பிரிந்து எங்களால் இந்த உலகத்திலே நிம்மதியாக நிரந்தரமாக வாழ முடியாது. எனவே அந்த ஆண்டவரை நாங்கள் இந்த பாடலினூடாக, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா எஸ்ஐயா எஸ்ஐயா என்று சொல்லி அந்த இயேசுவை நாங்கள் புகழ்ந்து பாடுவோம். அவரோடு இணைந்து நாங்கள் வாழ வேண்டும். அவரோடு இணைந்து நாங்கள் கனி கொடுக்கின்ற மக்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே அந்த வரத்தை அந்த ஆண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலினூடாக நாங்கள் அந்த ஆண்டவரை புகழ்ந்து போற்றி பாடுவோம். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, திராட்சை செடியின் கொடியாக நீர் இருக்கின்றீர். நான் மிகுந்த கனி கொடுப்பேன். உம்மோடு இணைந்து நான் மிகுந்த கனி கொடுப்பேன். எஸ்ப்பா, உம்மை நம்பி நான் வந்திருக்கின்றேன். உம்மோடு நான் பயணிக்க வேண்டும், உம்மோடு நான் வாழ வேண்டும். உம்மை பிரிந்து நான் வாழக்கூடாது. இந்த நம்பிக்கையான வார்த்தையை தேடி நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை பாரும் ஆண்டவரே, என்னை பாரும் ஆண்டவரே. உலக மாயையிலும் உலக கவர்ச்சிகளிலும் நான் அடிமையாக வாழக்கூடாது. உலக ஆசையில் அடிமையாக வாழக்கூடாது. உலக சொந்தங்களில் நான் அடிமையாக வாழக்கூடாது. உலக சொத்துக்களில் அடிமையாக வாழக்கூடாது. நிலையானவற்றை நான் நிலையற்றவற்றை நான் தேடி போகக்கூடாது. நிலையான ஒன்றுக்காக நான் இந்த உலகத்தில் உழைக்க வேண்டும். அது நீதான் ஆண்டவரே. நிலையான செல்வம், நிரந்தரமான செல்வம் நீதான் ஆண்டவரே. உம்மோடு பயணிக்க வரம் தாரும் ஆண்டவரே. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா எசையா எசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலை
கனி கொடுப்பே, மிகுந்த கனி கொடுப்பே, சீடனாயிருப்பே, நானும் சீடனாயிருப்பே. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, 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 இசையா. திருப்பலாசி சொல்லுகின்றார், நான் எங்கு சென்றாலும் நீ என்னோடு இருக்கின்றீர், நான் ஆகாயம் சென்றாலும் நீ அங்கே இருக்கின்றீர், நான் பாதாளம் சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர், எனக்கு முன்னும் பின்னுமாக நீர் இருக்கின்றீர். இஸ்ராயல் மக்களை அந்த பாலை நிலத்திலே முன்னும் நெருப்பு தூணாகவும் நீ அங்கே இருந்து அந்த மக்களை பாதுகாத்தீர். அவர்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் சென்று அந்த மக்களுக்கு பராமரிப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, உம்மை பிரிந்து நான் வாழ முடியாது, உம்மோடு நான் பயணிக்க வேண்டும். இந்த உலக ஆசைகளுக்கு நான் அடிமையாக இருக்கக்கூடாது. இயேசுவே, என்னை படைத்த தேவனே, நற்கொண்டில் பிரசனமாயிருக்கும் அன்பான தேவனே, என்னோடு இரும் ஆண்டவரே. என்னை விட்டு பிரிந்து போகாத ஆண்டவரே, நான் உம்மை விட்டு பிரிந்து போகாமல் உம்மோடு நான் பயணிக்க வேண்டும் ஆண்டவரே. என்னோடு இரும் இயேசப்பா, என்னோடு இரும். முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றே, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றேன். உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஆண்டவரே, வல்ல தேவனே, என்னை படைத்த தேவனே, உம்மை விட்டு பிரிந்து நான் வாழ முடியாது என்று உணர்கின்ற ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய தீய எண்ணங்கள், தீய செயலெல்லாம் உம்மை விட்டு பிரிய வைத்தது ஆண்டவரே. உம்மோடு நான் ஆசைப்படுற ஆண்டவரே, உம்மோடு நான் ஆசைப்படுற ஆண்டவரே. என்னோடு பயணம் ஆண்டவரே, இயேசுவே, என்னோடு பயணம் ஆண்டவரே, என்னோடு வாரும் ஆண்டவரே, எனக்கு துணையாக இரும் ஆண்டவரே. உலகத்திலே பகைவர்கள் 1000 பேசட்டும் ஆண்டவரே, நான் பயந்து போகக்கூடாது என்று சொன்னால் நீ என்னோடு பயணிக்கின்றீர். அஞ்சாதே, திகையாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்களித்த தேவனீர் ஆண்டவரே. உலகம் 1000 சொன்னாலும், உலகம் என்னை வெறுத்தாலும், உலகம் என்னை பகைத்தாலும் நான் சோர்ந்து போகாமல் உம்மோடு பயணிக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, நான் உம்மோடு பயணிக்க வேண்டும். எனக்கு பிரசன்னமாயிருக்கிற வல்ல தேவனே, நான் உம்மோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மோடு நான் பயணிக்க வேண்டும் ஆண்டவரே. பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும், துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். உம்மை பிரிந்து இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரே, வல்ல தேவனே, வல்ல தேவனே, உம்மை பிரிந்து நான் வாழ முடியாமல் உணர்கின்ற ஆண்டவரே, உணர்கின்ற ஆண்டவரே, உணர்கின்ற ஆண்டவரே. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஆண்டவரே, இசையா, இசையா,
ஏசையா 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 இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், நற்கருணை ஆண்டவரே வாரும், நற்கருணை ஆண்டவரே வாரும், வல்ல தேவனே வாரும், வல்ல தேவனே வாரும், எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வாரும், என்னை ஆட்கொள்ளும், என்னை ஆட்கொள்ளும், என்னை திடப்படுத்தும், என்னை திடப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். என்னை குணப்படுத்தும். இயேசுவே 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 வாரும், இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், இயேசுவே. வாரும், இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பார்ந்த நெஞ்சங்களே, இன்று உலகில் ஏராளமான மக்கள் இயேசுவை விட்டு பிரிந்து போய்க்கொண்டிருக்கின்றார்கள். நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகள், விஞ்ஞான வளர்ச்சிகள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், இதிலே மனிதன் ஊறிப்போய் ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான். நான் உழைக்கின்றேன், நான் சொத்துக்களை சேர்க்கின்றேன், நான் சொந்தங்களை சேர்க்கின்றேன், நான் நிலபுலங்களை வாங்குகிறேன், கடவுள் எனக்கு யார் என்ற கேள்விகளை இன்று மனிதன் கேட்கின்றான். அவர் விசுவாசம் உள்ள மனிதனாக இன்று ஒவ்வொரு மனிதனும் மாறிக்கொண்டே போகின்றான். ஒளியை விரும்பாமல் இருளையே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றான். ஒளியாகிய இயேசுவை அவன் மறந்து இருளை தேடி ஓடுகின்றான். ஆகவே ஆண்டவர் எவ்வளவுதான் நீ உலகம் முழுவதும் பறந்தாலும் ஆண்டவரை பிரிந்து வாழ முடியாது என்பதை ஒரு நாள் ஒரு நேரம் நான் உணர்வேன் என்பாந்திருச்சுங்களேன். ஆகவே எனக்கு வழியாக ஒளியாக இருக்கின்ற ஆண்டவரை நான் என் வாழ்நாளிலே எப்படி போற்றுகின்றேன், எப்படி புகழ்கின்றேன் என்பதை ஒவ்வொரு நாள் நான் தியானிக்க வேண்டும். அன்பார்ந்த நெஞ்சங்களே, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகின்றார், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லி நற்கருணை ஆண்டவர் சொல்லுகின்றார். விண்ணகத்தில் இறங்கி வந்த உயிருள்ள வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான், என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் இரத்தத்தை குடிப்பவன் என்றுமே வாழ்வான் என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், என் சதையை உண்பவன் என்றுமே வாழ்வான், என் இரத்தத்தை குடிப்பவன் என்றுமே வாழ்வான் என்ற அந்த வசனத்தை, அந்த வாக்கியத்தை, உயிருள்ள வாக்கியத்தை ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற போது எல்லோரும் இயேசுவை விட்டு பிரிந்து போனார்கள். அவரை விட்டு பலர் அவரை விட்டு விலகி போனார்கள். இன்று எம்முடைய சமுதாயத்திலே, எம்முடைய நாட்டிலே பலர் இயேசுவை விட்டு விலகி போவது போல அன்றே பலர் இயேசுவை விட்டு இயேசுனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் இயேசுவை விட்டு பிரிந்து போனார்கள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பு சிலராகிய ராயப்பரை பார்த்து கேட்கின்றார், தன்னுடைய சுடலை பார்த்து கேட்கின்றார், நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று கேட்டபோது ராயப்பர் சொல்லுகின்றார், ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம், வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளது என்று சொல்லி அங்கே ராயப்பர் வாக்களிக்கின்றார். நாங்கள் யாரிடம் போவோம், நிலையான வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே இருக்கின்றது என்று சொல்லி அந்த நிலையான வாழ்வை அவர் கண்டுகொண்டார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே நான் இயேசுவை நான் கண்டுகொள்கின்றனா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்த நெஞ்சங்களே, எம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாவங்கள் எம்மை வீழ்த்தினாலும் நாங்கள் அப்படியே துவண்டு போகாமல் நாங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும். இயேசுவுக்காக குரல் கொடுக்கின்ற மக்களாக நாங்கள் மாற வேண்டும். திராட்சை செடியோடு நாங்கள் இணைந்திருக்க வேண்டும். அதைத்தான் இயேசு இன்றைய நாளிலே நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். நீ என்னோடு இணைந்திருந்தால் நீ கனி கொடுக்கின்ற மகனாக மகளாக நீ மாறுவாய் என்று ஆண்டவர் வாக்களிக்கின்றார். ஆகவே உயிராக, வழியாக, ஒளியாக, வாழ்வாக, நிலையான மீட்பராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கின்றார், எம்மோடு இருக்கின்றார். ஆகவே நாங்கள் அவரோடு இணைந்து இந்த உலகத்திலே கனி கொடுக்கின்ற மக்களாக நாங்கள் மாற வேண்டும். எம்மோடு ஆண்டவர் இருக்கின்றார், எம்மோடு பயணிக்கின்றார். ஆனால் நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே உணர்வதில்லை.
எல்லாம் என்னால் தான் முடியும் என்று சொல்லி அந்த மமதையிலே அகந்தையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அழிவை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு நிலையான வாழ்வை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் நெஞ்சங்களே. ஆகவே இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசுவை நாங்கள் உற்று பார்ப்போம். அந்த இயேசுவை நாங்கள் உற்று பார்ப்போம். அவரோடு நாங்கள் இருக்க வேண்டும், அவரோடு நான் பயணிக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை, அந்த தாகம் என் உள்ளத்திலே வர வேண்டும். அந்த இயேசு என்னை தொட வேண்டும். என்னுடைய வாழ்நாளிலே அந்த இயேசு என்னை தொட வேண்டும். என்னை படைத்த தேவன் என்னை தொட வேண்டும் என்று சொல்லி, இயேசுவே நான் மோடு இருக்க வேண்டும், உம்மைப்போல் நான் மாற வேண்டும், உலகின் ஒளியாக மலை மேல் அமர்ந்து நான் வெளிச்சம் கொடுக்க வேண்டும், ஓடும் நதி போல நான் மற்றவனுக்கு பயன் கொடுக்கின்ற மனிதனாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உனக்கு ஒளியாக இருக்கின்றேன், நான் உனக்கு வழியாக இருக்கின்றேன் சொல்லி ஆண்டவர் நமக்கு நம்பிக்கைக்குரிய வார்த்தையை நமக்கு தருகின்றார். ஆகவே நான் அவரோடு இருக்க வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும் ஐயா, உம்மை போல் மாற வேண்டும், உலகின் நொழியாய் மலைமேல் அமர்ந்து நான் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாடுவோம். ஆண்டவரோடு நாங்கள் பயணிக்க வேண்டும். அந்த வரத்தை ஆண்டவர்கள் கொடுக்க வேண்டும். நற்கருணையிலே பிரசன்னமாயிருக்கின்ற வாழ்வாக எனக்கு ஒளியாக இருக்கின்ற ஆண்டவர் அந்த வெள்ளமையை, அந்த வரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் இந்த பாடலினூடாக அவரை துதிப்போம். ஐயா எசப்பா, நான் மோடு இருக்க வேண்டுமாப்பா, உம்மை விட்டு பிரிந்து போகாமல் நான் வாழ வேண்டுமாப்பா, இந்த உலகத்திலே உலக ஆசை என்னை மூழ்கடித்தாலும் நான் மீண்டு எழுந்து உம்மோடு நான் பயணிக்க வேண்டுமாப்பா என்று சொல்லி நாங்கள் பாடுவோம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, 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 உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை ஓடும் போல் நதியில் மாறணுமே, ஓரம் வளரும் மரமாய் நான் மாறணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, திராட்சை செடி நானே என்று வாக்களித்த ஆண்டவரே, திராட்சை கொடியாக நான் மாறி உம்மோடு இணைய வேண்டும் ஆண்டவரே, நான் பலன் கொடுக்கின்ற கனி கொடுக்கின்ற மரமாக நான் மாற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை விட்டு பிரிந்து நான் போகாமல் கனி கொடுக்கின்ற மகனாக மகளாக நான் மாற வேண்டும், நம்பிக்கைக்குரிய மகனாக மகளாக நான் மாற வேண்டும் ஆண்டவரே. ஓடும் நதியில் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, நற்கருணை பிரசன்னமாயிருக்கின்றவரே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, இயேசுவே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே
ஐயா உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு வாரும் ஆண்டவரே, எழுந்து வாரும் ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே எழுந்து வாரும். வாஞ்சியோடும் தாகத்தோடும் ஏக்கத்தோடும் உம்மை கூவி அழைக்கும் ஆண்டவரே. துதித்து பாடும் ஆண்டவரே, எழுந்து வாரு. நெற்றுணை ஆண்டவரே, எழுந்து வாரு. எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே, எனக்குள்ளே வாசம் செய்யும் ஆண்டவரே, எனக்குள்ளே வாசம் செய்யும் ஆண்டவரே. என்னை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, என்னை திடப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவே, வல்லமையுள்ள தேவனே, எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வாரும். வல்லமை உள்ள கதிர்களை என் மீது வீச செய்யும் ஆண்டவரே. வெளிச்சத்தை கொடும் ஆண்டவரே. ஒளியாகிய நீர் எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே. இயேசுவே வாரும். உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 திருவசனங்கள் 1-6 வரை. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கின்றீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவே, உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான இறையுறவுகளே, யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அழகாக கூறுகின்றார், நானே உலகின் ஒளி, நானே திராட்சை செடி, நானே ஆடுகளின் வாயில் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். நான் என்று அந்த வசனத்தை சொல்வதற்கு ஆண்டவர் இயேசு தகுதி உடையவராக இருக்கின்றார். அன்பான நெஞ்சங்களே, காரணம் என்னவென்று சொன்னால், அவர் சர்வ வல்லவராக இருக்கின்றார். அவரால் எல்லாம் உருவாக்கப்பட்டது. தொடக்கமும் அவரே, முதலும் அவராக இருக்கின்றார். ஆகவே நானே திராட்சை செடி என்று சொல்வதற்கு ஆண்டவர் இயேசு ஒருவரால் தான் முடியும். அன்பார்ந்த இறைநெஞ்சங்களே, நற்செய்தியில் நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் சொல்லுகின்றார், நானே திராட்சை செடி என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு திராட்சை செடியோடு தன்னை ஒப்பிட்டு கூறுகின்றார். நானே திராட்சை செடி என்று சொல்லி எல்லா உலகத்தையும் படைத்த ஆண்டவர், எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் ஒரு திராட்சை செடியோடு ஒப்பிட்டு பேசுகின்றார். ஆகவே உண்மையானவன் நான், மெய்யானவன் நான், என் வழியால் தான் உங்களுக்கு மீட்பு உண்டு என்று ஆண்டவர் இயேசு திட்ட தெளிவாக இங்கே கூறுகின்றார். உண்மையான திராட்சை செடி நானே என்று இயேசு கூறுவதற்கு காரணம், இஸ்ராயேல் மக்கள் அங்கே பழைய ஏற்பாட்டிலே எகிப்திலிருந்து எனது திராட்சை செடியான இஸ்ராயேல் மக்களை அழைத்து வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர்
கூறுகின்றார். எனது திராட்சை செடியான இஸ்ராயல் மக்களை நான் அழைத்து வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார். ஆனால் ஆண்டவர் அழைத்து வந்தார். அந்த திராட்சை செடியான இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கவில்லை. அவர்கள் கனி கொடுக்காத மக்களாக அவர்கள் மாறினார்கள். கசப்பான திராட்சை பழத்தை கொடுக்கின்ற மக்களாக அவர்கள் மாறினார். இங்கே புதிய ஏற்பாட்டிலே மீட்பரான இயேசு சொல்லுகின்றார், உண்மையான திராட்சை செடி நானே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இங்கே புதிய ஏற்பாட்டிலே கூறுகின்றார். உங்களுக்கு வாழ்வையும் ஒளியையும் உங்களுக்கு கொடுக்கின்றவன் நானே என்று சொல்லி வாக்களிக்கின்றார். நம்பிக்கைக்குரிய தேவன், நற்கருணையிலே பிரசன்னமாயிருக்கின்ற ஆண்டவர் நமக்கு வாக்களிக்கின்றார். உங்களுக்கு வாழ்வையும் ஒளியையும் நிலையான மீட்பையும் கொடுக்க போகின்றவன் நானே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு வாக்களிக்கின்றார். ஆகவே அன்பார்ந்த நெஞ்சங்களே, நாங்கள் அந்த திராட்சை செடியோடு நாங்கள் இணைந்திருக்க வேண்டும். அவரோடு நாங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும். அவரை விட்டு பிரிந்து எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அன்பார்ந்த நெஞ்சங்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்று சொல்லுகின்றார், என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். அங்கே கடவுள் திராட்சை தோட்டக்காரனாக சித்தரிக்கப்படுகின்றார். அந்த திராட்சை தோட்டக்காரனாக கடவுள் அங்கே எல்லாவற்றையும் நட்டு வளர்க்கின்றார், பராமரிக்கின்றார். ஆகவே திராட்சை தோட்டக்காரனாக கடவுளையும், திராட்சை செடியாக இயேசுவையும், திராட்சை கொடிகளாக இறைமக்களாகிய எங்களையும் இந்த யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே சித்தரிக்கின்றார் யோவான். ஆகவே திராட்சை கொடிகள் இல்லை என்றால் திராட்சை செடி பலன் கொடுக்காது. திராட்சை செடி இல்லை என்று சொன்னால் திராட்சை கொடிகள் தானாக பலன் கொடுக்க முடியாது. எனவே நாங்கள் திராட்சை செடியோடு நாங்கள் இணைந்தால்தான், கொடிகள் இணைந்திருந்தால்தான் பலன் கொடுக்க முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகின்றார். ஆகவே நீங்கள் என்னோடு இணைந்திருக்க வேண்டும். நீங்கள் என்னோடு இணைந்திருக்க வேண்டும். என்னை பிரிந்து உங்களால் எதுவுமே இந்த உலகத்திலே செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகின்றார். ஆகவே நீங்களும் நானும் மீட்கப்பட்டதன் நோக்கம் பலன் கொடுக்கின்ற மக்களாக வாழ வேண்டும், கனி கொடுக்கின்ற மக்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனைவரும் இங்கே நற்கருணையிலே பிரசன்னமாக வேண்டும். அந்த இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டோம். அன்பார்ந்த நெஞ்சங்களே, ஆகவே நாம் கனி கொடுக்கின்ற மக்களாக நாங்கள் மாற வேண்டும். நல்ல கனிகளை கொடுக்கின்ற மக்களாக நாங்கள் மாற வேண்டும். புனித பவுல் கலாத்தியர்களே திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஆவியின் கனி என்று சொல்லி அந்த கனிகளை அங்கே சொல்லுகின்றார். ஆகவே இவை அனைத்தும் இயேசுவின் காணப்பட்ட சுபாவமாக, குணாதிசயமாக இருந்தது. ஆகவே இயேசுவிலே இந்த கனி, அந்த சுபாவம், அந்த குணாதிசயம் இருந்தது போல அவரால் உருவாக்கப்பட்ட எங்களிலேயும் அந்த சுபாவம், அந்த குணாதிசயம் இருக்க வேண்டும். ஆகவே திராட்சை செடியிலே இப்படியான குணாதிசயங்கள் சுபாவம் இருந்ததென்றால் திராட்சை கொடியான எங்களிலேயும் இப்படியான ஆவியின் கனி கொடைகள் எங்களிலும் இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய விருப்பமாக இருக்கின்றது. அப்படி இருந்தால்தான் நாங்கள் கனி கொடுக்கின்ற மக்களாக எங்களால் இந்த உலகத்திலே வாழ முடியும். அன்பார்ந்த நெஞ்சங்களே, ஆகவே நாம் கனி கொடுக்கின்ற மக்கள் என்றால் அவர் மென்மேலும் அதை சுத்தப்படுத்துகின்றார். கடவுள் சுத்தப்படுத்தி நாங்கள் கனி கொடுக்கின்ற போது மென்மேலும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார், சுத்தப்படுத்துவார். ஆகவே நாங்கள் கனி கொடுக்காத மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாங்கள் தரித்து எறியப்பட்ட மக்களாக மாறுவோம். பிணிகள், நோய்கள், பஞ்சம், பட்டினி இவையெல்லாம் எங்களை வாட்டிக்கொண்டே இருக்கும். அந்த இயேசுவோடு நாங்கள் இணைந்திருந்தோம் என்று சொன்னால், அவரோடு நாங்கள் பயணித்தோம் என்று சொன்னால் என்ன துன்பம் வந்தாலும் நாங்கள் துவண்டு போக மாட்டோம். என்ன கஷ்டம் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். என்ன கவலைகள் வந்தாலும் நாங்கள் வீழ்ந்து போக மாட்டோம். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நானே திராட்சை செடி, நீங்கள் அந்த கிளைகள், நானே வழி, நானே ஒளி, நானே வாழ்வு என்று சொல்லி ஆண்டவர் வாக்களிக்கின்றார். நம்பிக்கைக்குரிய ஆண்டவரை தேடி வருகின்ற போது அவர் எங்களை எப்போதும் அரவணைக்கின்ற தேவனாக இருக்கின்றார். எனவே அவரோடு இணைந்து வாழ்வோம். இந்த உலக ஆசைகள் எல்லாம் வெறுத்துவிட்டு, உலக சொந்தங்கள், உலக பந்தங்கள் எல்லாம் நிலையற்றவை, அந்த உணர்வு எங்களுக்குள்ளே இருந்து நம்பிக்கைக்குரிய ஆண்டவரை நாங்கள் பற்றி பிடிப்போம். அவரே எமக்கு எல்லாமாக இருக்கின்றார். அவரோடு நான் பயணிக்க வேண்டும். இயேசுவே, உம்மை விட்டு நான் பிரிந்து போனாலும் இந்த நேரத்திலே
இந்த நேரத்தில் நான் உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை விட்டு நான் உம்மை மறந்து நான் வாழ்ந்தாலும் இந்த வேளையிலே உமக்கு முன்பாக இருந்து ஆண்டவர் நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, நீதான் வழியாக இருக்கின்றீர், நீதான் வாழ்வாக இருக்கின்றீர். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மை எல்லாமல் எனக்கு யார் உண்டு ஆண்டவரே? நீதான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே. இன்பத்திலும் நீயே, துன்பத்திலும் நீயே, என்னுடைய கஷ்டங்கள் நீயே, என்னுடைய துன்ப வேளையில் நீதான் ஆண்டவர் எனக்கு எல்லாமாக இருக்கின்றார். இயேசுவே ஆண்டவரே, உம்மை எல்லாமல் எனக்கு யாருண்டு? என்னுடைய கஷ்டமான வேளையிலும் துன்பமான வேளையிலும் எனக்கு நீர் ஆண்டவரே இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையை நான் வாழ்கின்றேன் ஆண்டவரே. இவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் உம்மை நான் பற்றி பிடிக்கிறேன் ஆண்டவரே. எசப்பா, உயிரளிக்கின்றவரே, உயிரானவரே, இந்த வேளையிலே உம்மை எல்லாமல் எனக்கு யார் உண்டு? நம்பிக்கையோடு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை பார்க்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தையும் பார்த்து ஒப்படுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய கஷ்டங்களையும் பார்த்து ஒப்படுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய எல்லா கஷ்டங்களும் நீக்கும் ஆண்டவரே, நீக்கும் ஆண்டவரே. என்னோடு பயணியும் ஆண்டவரே, என்னோடு வாரும் ஆண்டவரே, என்னோடு இரும் ஆண்டவரே, என்னோடு கூட பயணியும் ஆண்டவரே. உம்மை எல்லாமல் எனக்கு யார் உண்டு ஆண்டவரே? அந்த நம்பிக்கை நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு பிரசனமாக இருக்கிற ஆண்டவரே. எல்லா மக்களும் உம்மை தேடி வருகின்ற ஆண்டவரே. யாரெல்லாம் உம்மை தேடி வருகின்றார்களோ அவர்களுக்கு வழியாக இரும் ஆண்டவரே. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்களை சுகப்படுத்துகின்ற தேவனாக இரும் ஆண்டவரே. யாரெல்லாம் துன்பத்திலும் துயரத்திலும் சோர்ந்து போகின்றார்களோ அவர்களுக்கு ஒளியை காட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் குடிபோதைக்கும் போதைவசத்துக்கும் அடிமையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் தான் வழி என்று அந்த வார்த்தையை உணரச் செய்து அவர்களை உமோடு பயணிக்க அவர்களை கூட்டிக் கொண்டு வரும் ஆண்டவரே. வல்லமே கொடும் ஆண்டவரே, வல்லமே பொழியும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. இயேசையா, அல்லேலூயா. இயேசையா, அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இன்பத்திலும் நீரே ஆண்டவரே, துன்பத்திலும் நீரே ஆண்டவரே. என்னுடைய எல்லா வேளையிலும் நீரே ஆண்டவரே. இயேசுவே, உம்மை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்து ஒப்படுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வல்லமை உள்ள தகப்பனே, எல்லாவற்றையும் ஆள்பவரே, எல்லாவற்றையும் படைத்த தேவனே, நான் உம்மோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய துன்ப வேளையில் உம்மை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய கஷ்டமான வேளையிலே, இறுக்கமான வேளையிலே நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை பாரும் ஆண்டவரே, என்னை பாரும் ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரே, கடைக்க நோக்கி என்னை பாரும் ஆண்டவரே. பாவியாகிய என் மீது உம்முடைய வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. வேளையும் ஐயா நீர்தானே. நீ தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு?
என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. என் சிநேகமும் நீரே ஆண்டவரே, என் ஆயனும் நீரே ஆண்டவரே, என் வழியும் நீரே ஆண்டவரே, என் ஒளியாக நீ இருக்கின்ற ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, வல்லமையுள்ள ஆண்டவரே, என்னை படைத்த தேவனே. உம்மை இல்லாமல் நான் வாழ முடியாது ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உம்மை பிரிந்து நான் வாழ முடியாது ஆண்டவரே, வாழ முடியாது ஆண்டவரே. என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. என் எல்லாமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. உம்மை அல்லாமல் இயேசுவே ஆண்டவரே, யாரும், வாழ்வாக ஒளியாக இருப்பவரே, உம்மை அல்லாமல் வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே, யாரும். வல்ல தேவனே ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், இயேசுவே எழுந்து வாரும், இயேசுவே எழுந்து வாரும். இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம், இயேசுவுக்கே ஸ்தோத்திரம், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். இயேசுவுக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், எழுந்து வாரும், எழுந்து வாரும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதி, என்னை ஆட்கொள்ளும், என்னை ஆட்கொள்ளும், என்னை திடப்படுத்தும், என்னை திடப்படுத்தும், என்னை திடப்படுத்தும், என்னை திடப்படுத்தும், என்னை திடப்படுத்தும். என்னை திடப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த வேளையிலே நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்போதும் எங்களோடு கூட இருக்க வேண்டும். நாங்கள் உலக பற்றிலே, உலக ஆசையிலே, உலக இச்சையிலே, காமவெறியிலே நாங்கள் அடிமையாக இருக்காமல் ஆண்டவருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் எங்களை படைத்திருக்கின்றார், எங்களை பராமரித்திருக்கின்றார். ஆகவே நன்றியுள்ள மக்களாக நாங்கள் எப்போதும் இருக்க வேண்டும். இயேசுவே என்னோடு வாரும், என்னோடு பயணியும், உம்மை விட்டு பிரிந்து நான் வாழ முடியாது என்பதை நான் உணர்கின்றேன் ஆண்டவரே. என்னை தொடும் ஆண்டவரே, என்னை சுகப்படுத்தும் ஆண்டவரே, என்னை சுகப்படுத்தும் ஆண்டவரே. வல்ல தேவனே என்னை சுகப்படுத்தும். நற்கருணை ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும். நற்கருணை ஆண்டவரே என்னை தொடும். எனக்கு உயிராக வாரும், எனக்கு உணவாக வாரும். இயேசுவே வல்ல தேவனே வாரும் ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரே தேடி வந்திருக்கின்றேன், உம்மை தேடி வந்திருக்கின்றேன். இயேசுவே, இயேசுவே வாரும், இயேசுவே எழுந்து வாரும், இயேசுவே எழுந்து வாரும், இயேசுவே இறங்கி வாரும்,
என்னை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, என்னை திடப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா மக்களையும் இந்த வேளையிலே பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உயிருள்ள ஆண்டவரே, உம்மை விட்டு பிரிந்து வாழ்கின்ற எல்லா மக்களையும் கரத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாரும் ஆண்டவரே, தீய வழியிலும் சாத்தானின் ஆதிக்கத்திலும் வாழ்கின்ற எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குடி போதைக்கு அடிமையாக இருக்கின்ற மக்களுக்காக இந்த வேளை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, எல்லா மக்களையும் கரத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறேன். கருணை கூறும் ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. தீமையின் ஆதிக்கத்திலே மூழ்கியிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் விடுதலை கொடுக்கும் ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரே, எழுந்து வாரும். எல்லா மக்களையும் பாதுகாரும், எல்லா மக்களையும் பாதுகாரும். ஒரு வெள்ளமீனாலே எல்லா மக்களையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே ஆசிர்வதியும், இயேசுவே ஆசிர்வதியும், இயேசுவே ஆசிர்வதியும், இயேசுவே ஆசிர்வதியும், இயேசுவே ஆசிர்வதியும். பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித குறையை நீக்க வாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரி வருள்ள அனுமானத்தே. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் சமமான புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தல் நீ. அதில் சகல மதுரை இன்பமும் ஒன்றாயிருந்தது. செவிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துயித்துணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே. உம்மை நாம் என்றும் நேசிப்போம்
விசுவாசிப்போம் அன்பனே. உம்மை நாம் விசுவாசிப்போம் போதரே. உம்மை நீராளுவீர் எங்கள் ராஜனே. உம்மை நீராளுவீர் எங்கள் ராஜனே. வாழியமூவொரு இறைவா, வாழியமூவொரு இறைவா, தூயமூவொரு இறைவா, இறைவா. வாழியமூவொரு இறைவா, இணைந்தமூவொரு இறைவா, இறைவா. வாழியமூவொரு இறைவா, படைக்கும் மூவொரு இறைவா, இறைவா. வாழியமூவொரு இறைவா, மீட்கும் மூவொரு இறைவா, இறைவா. வாழியமூவொரு இறைவா, அர்ச்சிக்கும் மூவொரு இறைவா, இறைவா. வாழியமூவொரு இறைவா, தந்தையே வாழிய வாழியவே. வாழியமூவொரு இறைவா, மைந்தனி வாழிய வாழியவே. வாழியமூவொரு இறைவா, ஆவியே வாழிய வாழியவே. வாழியமூவொரு இறைவா, வாழியமூவொரு இறைவா. என்று அழைத்தாய், குழந்தாய் என்று வருவாய். அபயம் என்று சொன்னாய், அன்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து என்னை காத்து கொள்வாய். வேடிக்கை உலகம் பின்னால் நான் சென்றேன், வேண்டியதெல்லாம் தருமென்று நான் சொன்னேன். வேடிக்கை உலகம் பின்னால் நான் சென்றேன், வேண்டியதெல்லாம் தருமென்று நான் சொன்னேன். நீளாய் துன்பம் நான் அடைந்தேன், என் நிலை நான் உணர்ந்தேன். அம்மா உன்னை அழைத்தேன், அம்மா என்று அழைத்தாள். குழந்தாய் என்று வருவாய், அபயம் என்று சொன்னான். அன்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து என்னை காத்து கொள்வாய்.